அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரோடு கூட தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காணொலியில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய விசுவாச குடும்பங்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவனுடைய வார்த்தை நமக்கு எல்லா காலத்திலும் நல்ல வழியை காண்பிக்கும், நல்ல யோசனை தரும், நல்ல புத்தியை நமக்கு உண்டு பண்ணும். தவறி நடக்கிற ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வேளையிலும் நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பிக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இந்த மாற்றத்துக்குரிய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய பாதுகாப்பை நாம் மாம்சத்தின்படி தேடிக்கொண்டிருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய பாதுகாப்பை நம்மை சுற்றிலும் நாம் அடைக்கப்பட வேண்டிய வழிகளை அடைப்பதில்லை. ஒரு வீடு உண்டு என்று சொன்னால் அதற்கு முன்புறமும் பின்புறம் வாசல்கள் இருக்கும். அதை காலையிலே திறப்போம், மாலையிலே அடைப்போம். இரவிலே திருடன் வராதபடிக்கும், தேவையற்றவைகள் உள்ளே வந்து நம்மை தொந்தரவுப்படுத்தாதபடிக்கும் நாம் வாசலை அடைப்பது நம்முடைய பழக்கம். பெரும் காற்றோ மழையோ வரும் பொழுது வாசலை அடைப்பது நம்முடைய பழக்கம். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில நாம் இவைகளெல்லாம் அடைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அடைக்கப்பட வேண்டியவைகள் ஏராளம் இருக்கிறது. அவைகளை இன்றைக்கு இந்த வேத புஸ்தகம் பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிற அவைகள்படி நாம் கற்று அவைகளை அடைப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்பதை நாம் அறிவோம். நாம் அடைக்கப்படாதவர்களாய், அடைப்பு கட்டப்படாதவர்களாய், முத்திரிக்கப்படாதவர்களாய், மறைவு கட்டப்படாதவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க மாட்டோம். இல்லையா? நாம் எல்லோரும் அடைக்கப்பட்டவர்களாய், சீர்திருத்தப்பட்டவர்களாய், ஒரு பட்டிக்குள்ளே ஒரு மந்தைகளாக வளர்க்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், அப்படி மந்தைகளாய் இருப்போம். பட்டிக்குள்ளே அடங்காதவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்காதவர்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுவது, என் நாடுகள் என் சத்தத்தை அறியும், நான் என் நாடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும். என் நாடுகளின் சத்தத்தை அறிந்து எனக்கு பெண்ணை சொல்லுகிறது, நானும் அவைகளின் சத்தத்தை அறிந்து அவைகளுக்கு வேண்டியவர்களை அறிந்து நான் அவைகளை போஷித்து பாதுகாக்கிறேன் என்கிறார். அவ்விதமாக இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்போம், அவைகளின்படி கேட்டு நாம் நடப்போம். தேவன் விரும்புகிற மந்தைக்குள்ளே நாம் அடங்கி நாம் பாதுகாப்பாக இருப்போம். நம்மை சுற்றிலும் கர்த்தரே வேலி அடைப்பார். ஆனால் அதற்கு முன்பாக நாமும் வேலி அடைக்க, நாமும் அடைப்புகளை போட்டுக்கொள்ள பயிலுவோம், வளர்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பதாக. நாம் அதற்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே முதல் அதில் ஒரு காரியத்தை நாம் பார்த்து என்பதாய் போகலாம். 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும், ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும், பூமியின் மேல் ஊறுகிற சகல விதமான ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும், ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும், பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன.
அப்பொழுது கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு ஒரு பேராபத்து, அது தேவனுடைய கோபம் என்கிற கோபாக்கினை. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனால் வருகிற நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அந்த ஆக்கினையிலிருந்து தப்பும்படிக்கு நோவாவுக்கு ஒரு பேழையை, நோவாவையே உண்டு பண்ண சொன்னார். அந்த நோவாவின் பேழையில, நோவா உண்டு பண்ணினா அந்த பேழையில நோவாவையும் அவன் குடும்பத்தையும், இந்த தேசத்துல தேவன், இந்த உலகத்துல தேவன் படைத்த சில மிருக ஜீவர்களையும் அழைத்துக் கொண்டு போக சொன்னார். அந்த கதவை கர்த்தர் அடைத்தார். அல்லேலூயா. என் அன்புடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்று சொன்னா, இந்த பேழை அவனுடைய ரட்சிப்பின் பேழை. அல்லேலூயா. நோவாவுக்கு அது ரட்சிப்பின் பேழை. இன்றைக்கு நமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய், துன்புறுத்தப்பட்டவராய், ரத்தம் சிந்தப்பட்டவராய், அங்கே அவருக்கு ஒரு அந்த பேழை ஒன்று திறக்கப்பட்ட விழா குத்தி கிழிக்கப்பட்ட போது அந்த விழா ஆகிய பேழையின் வாசல் திறக்கப்பட்டது. இல்லையா? அந்த விழாவிலிருந்து வழிந்த ரத்தமும் தண்ணீரும் நமக்கு ரட்சிப்பாய் அமைந்தது. இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இல்லையா? அவ்விதமாய் இந்த ரத்தமானது நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே, கிறிஸ்துவனுடைய சரீரம் என்னும் பேழைக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். அதாவது பாதுகாப்புக்குள்ளே. இந்த பேழையின் வாசலை நாம் அடைக்க வேண்டும், அல்லது கர்த்தர் அடைக்க வேண்டும். எதற்காக? நாம் மீண்டும் உலகத்தின் பாவத்திலே விழுந்து தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாகாத படிக்கு அந்த பேழையின் வாசல் அடைக்கப்பட வேண்டும். ஆமாவா இல்லையா? இல்லையா? நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் வந்துவிட்டது. ஜலப்பிரளயத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. பூமியினுடைய ஊற்றுக்கற்கள் திறக்கிறது. வானத்தின் மதகுகள் எல்லாம் கர்த்தர் திறந்து விடுகிறார். பூமியின் மேல உயரமாக இருக்கிற எல்லா சிகரங்களுக்கு மேலாக 15 அடி உயரத்திற்கு மழை தண்ணீரானது நிற்கிறது. பூமியில எங்கேயும், பூமியை பார்க்க முடியல, எங்கும் தண்ணீர். அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து என்கிற தேவனுடைய கோபாக்கினை தேசத்தின் மேல் வருகிறது. அந்த கோபாக்கினையிலே நோவாவின் குடும்பம் அழியக்கூடாது என்று சொன்னால் அவர் ரட்சிப்பின் பேழைக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த கோபாக்கினை என்கிற தேவனுடைய அந்த ஜலமானது பேழைக்குள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பேழையின் கதவு அடைக்கப்பட வேண்டும். இல்லையா? அப்ப ஜலமானது உள்ளே வந்து விட்டது என்று சொன்னால் பேழையானது தண்ணீருக்குள்ளே மூழ்கி போகும். இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஜலமானது நியாய தீர்ப்பு என்கிற ஆக்கினை ஜலம். என்ன ஜலம்? அது உயிர் கொடுக்கிற ஜலம் அல்ல, உயிர் காப்பாற்றுகிற ஜலம் அல்ல. அது தேவனுடைய தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தவர்களை நியாயம் தீர்க்கிற ஜலம். தேவனுக்கு விரோதமாய் தங்கள் கிரியைகளை நடப்பித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஜலம். தேவனுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஜலம். தேவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களை அழிக்கும்படியாக வந்த ஜலம். அல்லேலூயா. அந்த ஜலத்தின் மேலதான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவனுக்கு உண்டாயிருக்கிறது பாதுகாப்பு. அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ விசுவாசி அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டிய இடம் எதுவென்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சரீரமே. அல்லேலூயா. சங்கீதம் 91:1 கடந்த வாரம் பார்த்தோம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு நிச்சயம். அப்பொழுதுதான் நாம் அடைக்கப்பட்டவர்களாய், பாதுகாக்கப்பட்டவர்களாய், முத்திரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வராவிட்டால், தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே நிற்காவிட்டால், கிறிஸ்துவின் சிலுவை கீழே வராவிட்டால், நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் பாதுகாப்பு என்பது நிச்சயம் இல்லை, கேள்விக்குறியானது. அல்லேலூயா. தேவ கோபத்துக்கு இனி ஒரு தேவ கோபம் வரப்போகிறது. அங்கே முழு உலகத்தையும் ஆக்கினைக்குள்ளாக
ஜலத்தினாலே தேவன் அன்றைக்கு நோவாவின் காலத்திலே தன்னை விசுவாசிக்காத, தன்னை ஏற்றுக்கொள்ளாத, தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அத்தனை பேரையும் கர்த்தர் அழித்தார். இப்பொழுது ஒரு தேவ கோபம் காத்திருக்கிறது. நீங்க வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானகன் கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூதர்களை பார்த்து, அவர்கள் எல்லாம் தேவத்தில் வந்து நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அவர்களுக்கு கர்த்தர், அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை சொன்னார். வரி வாங்குகிறவன் நீங்கள் உங்களுக்கு கட்டளை இட்டுகிறதுக்கு மேலாக நீங்கள் ஒன்றையும் வரி வாங்காத. ராணுவ வீரர்களை பார்த்து நீங்கள் பொய்யாய் ஒருவர் மேலும் குற்றம் சாட்டாதீர்கள். நீங்கள் பட்சபாதமாய் காசுக்காக பணம் வாங்கி கொண்டு இன்னொரு மேல பழி சொல்வதை நிறுத்துங்க. இப்படி ஒவ்வொரு வட்டி வாங்காதீர்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரட்சிப்பை கேட்டு வந்தவர்கள் அவருடைய பாவத்தை, அவர்கள் எந்த பாவத்திலே நிலைத்திருக்கிறார்களோ, அவர்களிடத்தில் இருக்கிற அநியாயம் எதுவோ அதை குறித்து மாத்திரம் அவர்களுக்கு சொல்லி நீங்கள் இதை செய்யாதீர்கள் என்று சொன்னார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விபச்சார சரி கையும் மையமாய் பிடித்தவரிடத்துல, நீ இப்போ இனி பாவம் செய்யாத, அவ்வளவுதான், நீ அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு 100 கணக்கான ஆலோசனை சொல்லல. நீ இப்போ இனி பாவம் செய்யாத. எந்த பாவத்தில் பிடிக்கப்பட்டால் விபச்சாரம் என்கிற பாவத்தில், அந்த பாவத்தை இனி செய்யாத, அவ்வளவுதான். திருடனுக்கு புத்தி என்ன, நீ இனி திருடாத. வரி வாங்குறவனுக்கு என்னது, அநியாயமாய் வரி வாங்க. போலீஸ்காரனுக்கு என்ன சொல்லணும், ஒருவன் மேலும் பழியா என்ன செய்ய, பொய்யாய் பழி சாட்டாதே, குற்றம் சுமத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நீ விட்டுவிடு. அந்த புத்தியை அவர்களுக்கு சொல்லி அந்த அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அங்கே கொடுத்தார். அப்ப தேவனிடத்திலே வருவோம் என்று சொன்னால் அந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வோம். இப்பொழுது ஒரு கோபாக்கினை நமக்கு காத்திருக்கிறது. பேதுரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய சமூகத்திலே இருந்து விட்டு விலகி போனவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள், தேவனுடைய சமூகத்தில் வருவதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறவர்கள், இவர்கள் எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கும்படிக்கு இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் வரும் வரையிலும் தேவன் இந்த உலகத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிளக்கப்பட்ட அவருடைய விழாவினுடைய ரத்தத்தின் வழியாக ரட்சிக்கப்பட்டு அந்த விழாவிற்குள்ளாக நாம் அடைக்கலம் புகுந்து கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், நம்மை சுற்றிலும் ஒரு கதவு பாதுகாப்பாய் அடைத்துக் கொண்டிருக்கிறது. இது ரட்சிப்பின் பேழை கதவு. இல்லையா? முதல் கதவு என்ன? ரட்சிப்பின் பேழை என்னும் கதவு. இந்த கதவுக்குள்ளே நாம் அடைக்கப்பட வேண்டும். இந்த கதவுக்குள்ளே அடைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பு நிச்சயம், நித்திய ஆக்கினை நமக்கு இல்லை. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்க. ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுவின் பேழைக்குள்ளாக பிளக்கப்பட்ட விழாவுக்குள்ள அடைக்கப்பட்டவர்களாக அதிலே ஒளித்துக் கொண்டவர்களாய் இருந்து, உங்களுடைய மாம்சத்தின்படி, உங்கள் மாம்சத்தின் இச்சைப்படி, உங்கள் மாம்சத்தில் தோன்றுகிற நினைவின்படி, உங்கள் மாம்சத்திலே தோன்றுகிற எண்ணங்களின்படி நடவாமல் தேவனுடைய ஆவியின்படி, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வருகிற நாட்களில் உங்களுக்கு அழிவில்லை. வருகிற தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்கள் அகப்பட மாட்டீர்கள். நீங்கள் தேவனுடைய விழாவின் பேழைக்குள்ள அடைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாசல்கள் எப்பொழுதும் ஆபத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உள்ளே விடப்பட்டு பூட்டப்பட்டு இருப்பீர்கள். உங்களுக்கு தீமை வராதபடிக்கு, தீமை கடந்து போக மட்டும் நீ வாசல்களுக்குள்ளே அடைபட்டு இருப்பா. எகிப்திலே தேவனுடைய கோபாக்கினை பார்வோனுடைய சமூகத்திற்கும் பார்வோனுடைய ஜனங்களுக்கும் வந்த பொழுது, இஸ்ரவேலர்கள் சினம் கடந்து போக மட்டும் நீ போய் உள்ளறையிலே ஒளிந்து கொண்டு இரு என்று சொன்னார். அப்படியானால் அங்கே தேவனுடைய ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டு வாசல் அடைக்கப்பட்டு இருந்தது.
அடைக்கப்பட்ட அந்த தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. சங்காரக தூதன் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அவர்களுக்கு உண்டான அந்த ரட்சிப்பின் ரத்தம் அவர்கள் வாசலை அடைந்திருந்தது. ரத்தம் பூசப்படாத பார்வோனுடைய வீடுகள், பார்வோனுடைய ஜனங்கள், பார்வோனுடைய குடிகள் எல்லாருடைய வீடுகளிலும் தேவனுடைய சங்காரக தூதன் உள்ளே புகுந்தால் அவர்கள் எல்லாம் நிர்மூலமாக்கினான். தலைப்பிள்ளைகள் எல்லாம் நிர்மூலமாக்கினான். எல்லாருடைய வீடுகளிலும் மரணங்கள் உண்டாயிற்று. மரணமில்லாத வீடு ஒன்றுமில்லை, மரணமில்லாத வாசல்கள் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய ரட்சிப்பின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? திறக்கப்பட்டிருக்கிறதா? நான் இன்றைக்கு மனம் திரும்பி வந்திருக்கிறேன், நாளைக்கு நான் மறுபடியும் மனம் திரும்பி நான் சேர்த்துக்கு போவேன். நான் இன்றைக்கு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்து நான் அவரை ஆராதிக்கிறேன், நாளைக்கு நான் தேவனை விட்டு நான் உலகத்திற்குள்ளே போவேன். இன்றைக்கு நான் தேவ சமூகத்துல நான் வந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன், நான் வெளியே போய் நாளைக்கு கர்த்தரை தூஷிப்பேன். இப்படி நீங்கள் உங்கள் வாசல்கள் பூட்டப்படாமல், உங்கள் கதவுகள் அடைக்கப்படாமல் தரந்தனமா இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு நேரம் கர்த்தரை சமூகத்துல நான் அடைக்கப்பட்டது போலவும், ஒரு நேரம் நான் திறந்து விடப்பட்டு வெளியிலே நான் என் இஷ்டப்படி மனம் போன போக்கிலே நடக்கிறது போலவும் என்னுடைய ரட்சிப்பு இருக்கிறதா? என் ரட்சிப்பின் கதவு எப்படிப்பட்டதா இருக்கிற ஓட்டை இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நண்பர்களுடைய பிள்ளைகளை, உங்கள் ரட்சிப்பின் கதவை பலமாய் அடையுங்கள். கிறிஸ்து இயேசு ரத்தத்தை கொண்டு அடையுங்கள். ஒரு வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு, ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் அகப்படாதபடிக்கு உங்கள் கதவு அடைக்கப்படும். உங்கள் ஆத்துமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, எப்படி இருக்க? நீ கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் வேலைக்குள் அடைப்புக்குள்ளாக அடைக்கப்பட்ட நிலையிலே, அந்த பரிசுத்த நிலையிலே, அந்த ரட்சிப்பின் நிலையிலேயே நீ இருப்பாய் என்று சொன்னால், நீ கிறிஸ்துவுக்குள்ளே புது சிசியாய், புது குழந்தையை போல குற்றமற்றவனாய், பாவமற்றவனாய், தேவனால் கழுவப்பட்டவனாய், தேவனுக்கு பிரியமானவனாய், தேவனுக்கு உகந்த பாத்திரமாய், கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் நீ இருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்க, எப்படி இருக்க? கிறிஸ்துவின் வேலைக்குள் இருக்க, அவருடைய விழாவுக்குள் அடைக்கப்பட்டவர்களாய் இருக்க, அந்த தேவனுடைய ரட்சிப்பை நீ பெற்றிருக்க, நீ புது சிருஷ்டியா இருக்கிறாய். அல்லேலூயா, நீ புது சிருஷ்டியா இருக்கிறாய். குற்றமில்லாதவனாய் இருக்கிறாய், பாவமில்லாதவனாய் இருக்கிறாய், பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை அறிய வேண்டும். நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ரட்சிப்பின் வேலை எப்பொழுதும் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கட்டும், பாதுகாக்கப்பட்ட நிலையில இருக்கட்டும். அதனால் உங்கள் கதவு எப்பொழுதும் மூடப்பட்ட நிலையில இருப்பதினாலே உங்களுக்கு ஆக்கினை என்னும் தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வதாக மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது காரியம் மத்தேயு 6:6. நண்பர்களுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு அருமையான கருத்து சொல்லப்படுகிறது. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இல்லையா? முதல் கதவு, ரட்சிப்பின் கதவு பூட்டப்படணும். என்ன கதவு பூட்டப்படணும்? முதல்ல என்ன பூட்டப்படணும்? ரட்சிப்பின் கதவு அடைக்கப்பட்டிருக்கணும். 2வது கதவு ஜெபத்தின் கதவு. என்ன கதவு? ஜெபத்தின் கதவு. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டணும். ஏன்? கேவலமான இந்த உலகத்திற்கு தொடர்பு எல்லாம் துண்டித்துக் கொண்டு நீ தேவ சமூகத்துல தேவனோடு உரையாடும் பொழுது, உறவாடும் பொழுது, தேவனோடு அன்பு கூறும் பொழுது, தேவ சமூகத்துல உனக்கு வேண்டியதெல்லாம் நீ கேட்கிற பொழுது அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கணும். அந்நியன் ஒருவனும் வரக்கூடாது, அந்நியன் ஒருவனுக்கு இடம் கொடுக்கூடாது, அந்நிய காரியம் ஒன்றுக்கு இடம் கொடுக்க கூடாது.
செல்போன் அணைக்கப்பட்டிருக்கணும், டிவி அணைக்கப்பட்டிருக்கணும், உன் சிந்தை என்னும் மனக்கதவுகள் கூட கூடப்பட்டிருக்கணும். அங்கே தேவனிடத்துல வாய் ஜெபித்துக் கொண்டு சிந்தை வேறொன்றின் மேலே இருக்கும் என்று சொன்னால் அதனால் உனக்கு லாபம் இல்லை. உன்னுடைய கதவு திறக்கப்பட்ட நிலையிலே இருக்கு. அந்த ரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் என்னும் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொன்னால், வெளியரங்கமாய் உன்னை அழைத்திருக்கிற அழைப்புக்கு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் உன் ஜெபம் என்னும் அறைவிட்டு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே போய் தாவித்துக் கொள். உள்ளே போய் தேவனோடு உறவாடு, தேவனோடு அன்புக்கு. நீ அதை விட்டு ஏதோ ஒரு ஜெபம், நான் இங்க ஒரு வேடிக்கை பார்ப்பேன், இங்க ஒரு வேடிக்கை பார்ப்பேன், கண்ணை திறந்து கொஞ்சம் பார்ப்பேன், கண்ணை திறந்து அவர்கிட்ட செய்தி காமித்துக் கொண்டே நான் ஜெபிப்பேன், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த ஜெபம் உனக்கு ஒரு நன்மையும் கொண்டு வராது. உன்னுடைய ஜெப கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, அது நல்லதல்ல. சத்துரு உள்ளே புகுந்து உன் ஜெபத்தை கெடுப்பான். சத்துரு உள்ளே புகுந்து உன் ஜெபத்தை தடுப்பான். சத்துரு உள்ளே புகுந்து உன் ஜெபத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவான். உன் ஜெபத்திற்கு பலனில்லாதபடிக்கு அதை அழிப்பான். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபூஜையில கரடி குந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் பேர். அதான் நீங்க தேவனோடு கூட பூஜித்துக் கொண்டிருக்கிற, உறவாடி கொண்டிருக்கிற, அன்பு கொண்டு கொண்டிருக்கிற வேலையில நீ கதவு திறந்தனா ஒருத்தர் வருவான். அண்ணன் இல்லையா, ஐயா இல்லையா, அதை கொஞ்சம் பேசும். வீட்டுல இருக்கிறவங்க உடனே கூப்பிடுவாங்க. இதெல்லாம் மாறணும். ஜெபத்தில் இருக்கிற பொழுது ஜெபத்தில் இருக்கிறா தொடர்பு கொள்ள முடியாது, கூப்பிட முடியாது. ஜெபத்தில் இருக்கிற போது போன் வரும். போன்ல சத்துருக்கு தெரியும் எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் அவன் வருவான். போனை அணைக்க வேண்டும். ஜெபத்தில் இருக்கிற பொழுது உன்னுடைய தேவையற்ற கவலைகள், பணம், வேலை, வருமானம், குடும்பம், பிள்ளைகள், உனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் ஆகிய பலவீனங்கள், மனுஷனுடைய தொல்லைகள், இவை எல்லாவற்றையும் நீ அப்படி ஓரம் கட்டிட்டு தேவ சமூகத்துக்கு போனேன்னா உன் இறுதியில் கூட்டப்பட்ட நிலையில் இருக்கும். உன் ஜெபம் பரிசுத்தமாக இருக்கும். உன் ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக, அது ஊக்கமாக இருக்கும். இல்லாவிட்டால் உன் ஜெபம் காற்றிலே அலசடிப்படுவது போல அலசடிப்பட்டு நீ எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று வந்தாயோ அந்த ஜெபம் மறந்து போகும். நீ எதற்காக ஜெபிக்க வந்தாயோ அது மாறி போகும். ஜெபிக்கணும் என்கிற ஆவல் உன்னை விட்டு விலகி போகும். ஜெபிக்கணுங்கிற அந்த சிந்தை உன்னை விட்டு மறந்து போகும். உலக காரியம் உனக்கு மேலும். அல்லேலூயா. நான் சொல்ற காரியம் எத்தனை பேருக்கு விளங்கு? உன் ஜெபத்தின் கதவு பூட்டப்பட்டிருக்கும். நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீடு பூட்டப்படாம போனா இவ்வளவு தொந்தரவுகள் வரும். உன்னுடைய ரட்சிப்பு, அதாவது நீ என்ன நோக்கத்துக்கு, என்ன இலக்கை அடைய, எதை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்துக்கு போனாயோ அதை பெற்றுக்கொள்ளாமல் வெறுமையாய் ஏமாற்றத்தோடு வருவாய் என்பதே நிச்சயம். நீ சொல்லலாம், ஆண்டவர் என் சூழ்நிலை பார்க்கிறார், நான் ஜெபிக்கத்தான் வந்தேன், இவங்க வந்து கெடுத்துட்டாங்க, அது வந்து கெடுத்துச்சு, போன் வந்து கெடுத்துச்சு, போன்ல ஒரு நேற்றுக்கு ஒரு மரண செய்தி வரலாம், நேற்றுக்கு ஒரு ஆபத்தா இருக்கிறவர்களுடைய செய்தி வரலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்சம் உதவி செய்யுங்க, போன்ல நேற்றுக்கு ஏதோ ஒரு நற்செய்தி வரலாம், நம்ம கெடுக்கப்படுத்தி இதெல்லாம் கெடுக்கும். அது உன்னுடைய ஜெப கதவு பூட்டப்படும். ஜெப கதவுனா வீட்டு கதவு மட்டுமில்லை, என் வாசல்ல என்னை தொந்தரப்படுத்துகிற எல்லா வழிகளையும் அடைக்கும். என்னை அழைப்பு கொடுக்கிற எல்லா வழிகளையும் அடைக்கும். பிள்ளைகளானாலும் அடைக்கும், மனைவியானாலும் அடைக்கும், தனி ஜெபமா நல்ல மனைவி பிள்ளைகளை அடைக்கும். எல்லாத்தையும் ஒன்று விட்டு நீ தன்னை அடைத்துக் கொள்ள. போன் அடைக்கலாம், மனதை அடைக்கலாம். இவ்வளவுமா எல்லாவற்றையும் அடைத்தால் மாத்திரம்தான் நீ தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போனாயோ அதை பெற்றுக்கொண்டு திரும்பி வருவாய் வெற்றியோடு. இல்லையா? இல்லாவிட்டால் நீ விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உன் நிம்மதி போயிடுச்சு, உன்னுடைய சந்தோஷம் போயிடுச்சு, உனக்குள்ள சமாதானம் போயிடுது. அன்றைக்கே போகும், அப்பொழுதே போகும், உனக்கு சோதனை வரும். மீண்டும் நீ தேவ சமூகத்துக்கு போகாதபடிக்கு. நம்ம எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவோம், ஜெபம் பண்ணா பிரச்சனை வருது. வரும், ஜெபம் பண்ணா பிரச்சனை வரும். அது சத்துருடைய தொந்தரம். அதை மேற்கொள்ளுகிறதுக்கு வழிதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிறார். ஆகவே நீ அடைக்க வேண்டியதெல்லாம் அடைத்து கொண்டு நீ தேவ சமூகத்துல உன் ஜெபக்கதவை கூட்டிக் கொண்டு போவாய் என்று சொன்னான். அப்பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் இதை குறித்த ஒரு சாட்சி. அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 14 வரைக்கும் வாசிங்க. இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட
யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவதான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். இங்கே யோவான் மார்க்கு என்கிற ஒரு வீட்டிலே ஜெபம் நடக்கிறது. எதற்காக ஜெபம் நடக்கிறது? ஒரு காரியம் நல்லா சொல்றேன். பிரதான அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு விட்டான். நாளை காலையிலே பேதுருடைய தலை சிறை சேதம் பண்ண போகிறார்கள். ஆக சபையாகிய இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு வீட்டிலே யோவான் மார்க், இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர் தான் மார்க்கு. அவருடைய பேர் முழு பேர் யோவான் மார்க். அவருடைய வீட்டிலே தான் இந்த ஜெபம் நடக்கிறது. இந்த ஜெபம் எப்படி நடக்கிறதுனா, வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி எல்லாரும் உட்கார்ந்து கதவை பூட்டி ஒருவரும் வந்து தடை செய்யாதபடிக்கு அவர்கள் என்ன செய்வது? ஜெபிக்கிறார்கள். தங்களுக்கு விரோதமாய் ரோமருடைய ராணுவம் வரும். இந்த பிரதான ஆசாரியனுடைய கூட்டங்கள் வந்து கெடுக்கும். அவர்கள் கதவை அடைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கதவை அடைத்துக் கொண்டு ஜெபிக்கிறார். இவருடைய ஜெபத்திற்கு பலன் கிடைத்து விட்டது. நன்கு கவனிக்கணும். இவர்கள் எதற்காக பேதுருடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள்? பேதுரு தேவ தூதனாலே கட்டமைக்கப்பட்டு விலங்கு நீக்கப்பட்டு அவருடைய எல்லா 3 காலங்களையும் கடந்து அவர்களுக்கு அந்த ஜெபிக்கிற வீட்டுக்கு வாசற்படியை வந்து தட்டுகிறார். ஆனாலும் அவர்கள் கதவை திறப்பதற்கு யோசிக்கிறார்கள். இவர்கள் கதவை தாழிட்டு ஜெபத்தின் கதவை அடைத்துக் கொண்டு ஜெபித்ததினாலே அவர்கள் ஜெபித்ததின் நோக்கம், அவர்கள் ஜெபித்து எதற்காக ஜெபிக்க போனார்களோ அதன் பலனை அங்கேயே பெற்றுக் கொண்டார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்கலாம். அங்கே பேதுருவை கண்டு பிரமித்தார்கள். அப்படின்னா அவர்கள் ஜெபத்துக்கு கிடைத்த பதிலை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் ஜெபித்ததை பெற்றுக்கொண்டதை நினைத்து தேவனுடைய வல்லமை நினைத்து பிரமித்தார்கள். பேதுருவை கண்டு பிரமித்தார்கள் என்று சொன்னால் பேதுருவை பார்த்தல்ல, பேதுருவை பார்த்து பிரமிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் பேதுரு எப்படி வெளியே வந்தார், தேவன் எப்படி அவரை கொண்டு வந்தார் என்பதை நினைத்து தான் பிரமித்தார்கள். அப்படியானால் அவர்கள் கதவை அடைத்துக் கொண்டு ஜெபித்ததற்கான ஜெபத்தின் வல்லமையை, ஜெபத்தின் மேன்மையை, ஜெபத்தின் பலனை, ஜெபத்திற்கு இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் உணர்ந்து பிரமித்தார்கள். ஜெபத்தின் கதவு பூட்டப்படும். பூட்டப்படாமல் போனா, திறக்கப்பட்டிருந்ததுன்னா உனக்குள் இறங்கி வருகிற அந்த தேவ பிரசன்னம் உன்னை விட்டு போக நேரிடும். மட்டுமல்ல, நீ கூட்டப்பட்டிருந்தா தேவன் உன்னோடு உறவாடுவார். உன் கூட தேவையற்ற நபர்கள் இருந்தா ஆண்டவர் உன் கூட பேசணுங்கிற காரியம் விலகி போகும். நீங்க சில நேரம் ரட்சிக்கப்பட்டிருந்த தேவ ஜனமே இருந்தா கூட நீங்க அவர்களோடு கூடி ஜெபித்து இருந்தீங்கன்னா உன் கூட ஆண்டவர் பேசணும்னு நினைப்பார். தனியா நீ தனித்து ஜெபிக்கணும். கண்டிப்பா அப்போ உன் கூட பேசுவார். நீ எப்பொழுதுமே நீ தனி ஜெபம் இல்லாம நீ எல்லாரோடையுமே ஜெபிக்கிறவனா மட்டும் இருந்து பார்வைக்கு நீ நல்லா ஜெபிக்கிறவனா மட்டும் காணப்பட்டேன்னு சொன்னா உன் கூட ஜெபிக்கணும்னா உன் கூட ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிற காரியம் விட்டு போகும். எப்படின்னு கேட்குறீங்களா? தேவன் உனக்கு சில ரகசியங்களை சொல்லித் தருவார். சில வழிமுறைகளை உனக்கு மட்டுமே சொல்லுவார். சில குற்றங்களை உன்னிடத்தில் தப்பிதங்களை உனக்கு மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். வேறு ஒருவர் முன்னாடி உன்னுடைய குற்றங்களை அவமானப்படுத்த, உன்னை நோகடிக்கும்படி, உன்னை அவள் முன்பாக சேமாக்கும்படி சொல்லணும்னு அவர் நினைக்க மாட்டார். ஆக உன்னோடு கூடத்தான் இடைப்பட வேண்டும் என்று எண்ணுவார். ஆகவே நீங்கள் தனித்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். ஜெபத்தை மூலப்படுத்துங்க. எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாங்க. குடும்ப ஜெபம் எவ்வளவு அவசியமோ தனி ஜெபம் அவ்வளவு அவசியம். தனி ஜெபத்துல தான் ஆண்டவர் உன்னை குறித்து பேசுவார். குடும்ப ஜெபத்துல பொதுவா பேசுவார். இல்லையா?
பொதுவாக பேசுவார், யாரையும் குற்றம் சொல்ல மாட்டார். பொதுவாக உங்களுடைய கிரியைகளை குறித்து பேசுவார். பொதுவாக நீங்க நடக்க வேண்டியவை குறித்து பேசுவார். பொதுவாக உங்களுக்கு செய்ய வேண்டியவை குறித்து ஆண்டவர் பேசுவார். ஆனா தனி ஜெபம் மாத்திரம்தான் தேவன் முன்னோடு உறவாடுவதற்கு ஏற்ற நேரம். ஆகவே நீங்க தனித்து ஜெபிக்கணும், குடும்பமாக ஜெபிக்கணும், கூடியும் ஜெபிக்கணும், மொத்தமாக சபையாக கூடியும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபித்தாலும் உன் கதவு பூட்டப்பட்டிருக்கணும் இல்லையா? கதவு என்பது வீட்டு கதவு மட்டுமல்ல, ஜன்னல் மட்டுமல்ல, உனக்கு தொந்தரவு தரக்கூடிய வழிகள் அத்தனையும் அடைக்கப்படணும். அப்படின்னா செல்போன் அடைக்கணும், உன்னுடைய எண்ணங்கள் மனங்களை அடைக்கணும், உன் இறுதியும் போராடுகிற காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு தேவன் மேல பாரத்தை வைத்து விட்டு வந்து ஜெபிக்கணும். இப்படி நீ வந்து ஜெபிப்பதினாலே நீ ஜெபிக்கிறதை பெற்றுக்கொள்ளலாம். நீ எதை நோக்கி தேவனத்தில் போகிறாயோ அதை நீ அடைய முடியும். 2 நாளாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கிறோம்னா, 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 20, 21 கூட வாசிப்போம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலியையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் ஆத்தம் பண்ணினான். அப்படியே சனகரின் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற பொழுது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். போதும். பிள்ளைகளே, இந்த சனகரிப்பினுடைய தளபதிகள் எசேக்கியா ராஜாவாகிய இஸ்ரவேலின் ராஜாவிடத்திலும் அவனுடைய ஊழியக்காரரிடத்திலும் வந்து ரொம்பவும் அவமானமா பேசுறாங்க. எசேக்கியா ராஜாவை குறித்தும் அவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ரொம்ப கேவலமா ஜனத்துக்கு முன்பாக பேசுகிறார்கள். அவனை ரொம்ப அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் 185,000 பேர் அவரை சுற்றிலும் பாளையம் இறங்கி யுத்தத்திற்கு காத்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களை ஒருவரையும் சும்மா விட மாட்டோம், உங்களை முற்றிலுமாய் அழித்து விடுவோம் என்று சொல்லி துக்கரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியிடத்திலே ஓடி வருகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஓடி வந்த பொழுது அவர்கள் இருந்த வீட்டுக்குள்ள அவர்கள் தங்களை அடைத்துக் கொண்டு அவர்கள் இருவருமாய் தேவ சமூகத்திலே நோக்கி பிரார்த்திக்கிற பொழுது அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த யுத்தம் உன்னுடையதில்லை, இது கர்த்தருடையது, இதை நான் பார்த்துக் கொள்ளுவேன், நீ ஒன்று செய்யாமல் அமைதியா இரு என்று சொல்லுகிறார். ஒன்று செய்யாமல் அமைதியா இரு என்று சொல்லும்போது இவர்கள் கர்த்தரை மாத்திரம் துதிக்கும்படியாக ஆலோசனை பெற்று இவர்கள் கர்த்தரை மாத்திரம் துதிக்கிறார்கள். இப்படி கர்த்தரை மாத்திரம் துதிப்பதற்கு ஆட்களை ஏற்படுத்தின பொழுது தேவ சமூகத்தை ஜெபித்த பிறகு ஆண்டவர் ஒரு தூதரை அனுப்புகிறார். அந்த பாளையத்தில் இருந்த 185,000 பேரையும் கர்த்தருடைய தூதன் கொன்று குவிக்கிறார். இதை பார்க்கிற சனகரிப் என்ன சொல்கிறான்? செத்த முகமாய் ஒரு வேலையற்ற ஒரு ராணுவம் மிஞ்சவில்லை என்று சொல்லி ஏமாந்தவனாய் அவன் திரும்பி தன் தேசத்துக்கு போகிறான். தன்னுடைய பிள்ளைகளாலேயே அவனுடைய கோவிலிலே அவன் கொலை செய்யப்படுவதை பார்க்கிறான். இதுதான் இந்த தேவ சமூகத்திலே தனித்து அவர்கள் அவைக்கதவை கூட்டிக் கொண்டு ஜெபித்ததற்கான பலன். தனக்கு எதிராக வந்து நிற்கிற சேனைகள் மகா பெரிய சேனைகள். எசேக்கியா ராஜாவுடைய காலத்திலே ஈட்டி பிடிப்பதற்கும் பட்டை பிடிப்பதற்கும் ஆட்கள் இல்லை, இடத்துல ஆயுதங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற பொழுது தேவ சமூகத்திலே அவர்கள் அரைக்கதவை கூட்டிக் கொண்டு ஜெபித்தார். அங்கே கூடி ஜெபித்தார்கள். இங்கு 20 ஜெபித்தார்கள். முதலாவது பார்த்தோம், தனித்து ஒருவன் ஜெபிக்கிறார். அறைக்கு அந்தரங்கமாய் பார்க்கிற பிதாவிடத்திலே பலனை பெறும்படிக்கு மத்திய 6 ஒருவன் தனித்து ஜெபித்தார். அப்போஸ்தலர் 12 குடும்பம் சபையாக கூடி ஜெபித்தார்கள். இங்க ஏசாயாவும்
எசேக்கியா ராஜாவும் இருவருமாய் தனித்து செபிக்கிறார். ஆக தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அடைப்பு இருந்தது. அந்த ஜெபம் என்கிற பொழுது ஜெப கதவை அடைத்துக் கொள்ளுகிற, வேறு யாரும் வராதபடிக்கு அதை அடைத்துக் கொள்ளுகிற அனுபவம் இருந்தது. இன்னும் கூட உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் தேவனிடத்தில் பலி செலுத்த போகிறான். தேவன் பலி கேட்ட பொழுது தன் குமாரனை அழைத்துக் கொண்டு போகிற பொழுது தன் வேலைக்காரனையும் அழைத்துக் கொண்டு போகிறான். 2 வேலைக்காரர்கள் வருகிறார்கள். கழுதைகளை கொண்டு ஏற்றிக் கொண்டு வருகிற பொழுது 2 வேலைக்காரர்கள் வருகிறார்கள். 2 வேலைக்காரர்களை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறான், நீங்கள் இங்கேயே இருங்கள், மலையின் கீழேயே இங்கே இருங்கள், நாங்கள் அவிடம் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருவோம். இவ்வளவு தூரம் 3 நாள் 4 நாள் நம்மளோட கூட பயணம் செய்து இவங்களாம் நம்மளோட வந்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு தூரம் நான் விட்டுட்டு போலாமா, அந்த பலி செலுத்தல கலந்து கொள்ளட்டுமே அப்படி என்று ஆபிரகாம் நினைக்கவில்லை. அங்கேயே இருங்க, யாரை எங்க வைக்கணுமோ அங்க அவர்களை வைத்து விட வேண்டும். ஆக உனக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு அடைப்பு, ஒரு வேலி போட்டப்பட்ட ஒரு நிலை உனக்கு காணப்பட வேண்டும். ஆக ஆபிரகாமி ஈசாக்கு மாத்திரம், அதுவரையும் கழுதை தூக்கி கொண்ட விறகை ஈசாக்கு தூக்கி கொண்டு வருகிறார். ஆபிரகாம் போகிறார். இருவரும் அங்கே பலிபீடத்தை சுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனுக்கு பலியிடுகிறார்கள், தேவனை சந்திக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறார்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் பலி செலுத்த போன தன் குமாரனை உயிர்த்தெழுந்த ஒரு நிலையிலேயே திரும்ப பாவனையாய் பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் அவர்கள் திரும்பி வருவதை பார்க்கிறோம். காரணம், அவர்கள் தங்களுடைய ஆராதனை தனித்து செய்யும்படியாக வைத்துக் கொண்டபடினாலே. தேவனோடு உறவாடுகிற அந்த ஜெப கதவை நீ மூட வேண்டும். அது உனக்கு நன்மையாக இருக்கும். நண்பர்களுடைய பிள்ளைகளை, அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 3வது கதவு 1-2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது. முதல் கதவு ரட்சிப்பின் கதவு, 2வது கதவு ஜெபத்தின் கதவு. முதல் கதவு தேவனுடைய சமூகத்திலே அவருடைய நோவா பேழைக்குள் இருந்தது போல நாம் கிறிஸ்துவின் விழாவுக்குள் இருக்க வேண்டும். அதை குறிக்கிற அனுபவத்தை குறிக்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். 2வது ஜெபம் கதவு பூட்டப்பட்டிருக்கணும். அதாவது கிறிஸ்துவோடு கூட தனித்திருந்து அந்தரங்கமாய் அவரோடு கூட உறவாடுகிற ஜெபிக்கிற அனுபவம் காணப்பட வேண்டும். 3வது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இல்ல, 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றால், அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை என்றால், அப்பொழுது எலிசா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து, அந்த காலியாய் நீ கேட்டு வாங்கின எல்லா பாத்திரங்களிலும் அதை வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய், அவள் தீர்க்கதரிசியின் மனைவியாகிய அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க
அவள் அவைகளை வார்த்தாள். அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். தேவனுடைய மனுஷனாகி எலிசாவுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இது ஆசீர்வாதத்தின் கதவு அல்லது அபிஷேகத்தின் கதவு. என்ன சொல்ற கதவு? ஆசீர்வாதத்தின் கதவு அல்லது அபிஷேகத்தின் கதவு பூட்டப்படணும். முதலாவது கதவு ரட்சிப்பின் கதவு பூட்டப்படணும். இரண்டாவது ஜெபத்தின் கதவு பூட்டப்படணும். மூன்றாவது அபிஷேகம் அல்லது ஆசீர்வாதத்தின் கதவு பூட்டப்படணும். இங்கே தீர்க்கதரிசியா இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களில் ஒருவனாய் இருந்தவருடைய மனைவி, அவன் இறந்த பிறகு வறுமையின் மத்திலே, கடன் சுமையின் மத்திலே தன் குடும்பத்தை ஜீவனம் செய்ய முடியாதபடிக்கு இருந்த நேரத்திலே அந்த தீர்க்கதரிசியினை ஆகியிருந்த எலிசாவிடத்திலே போய் கேட்கிறார். அந்த எலிசா ஒரு யோசனை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ போவோம், பக்கத்துல இருக்கிற அயலார் எல்லாருடைய வீட்டிலேயே இருக்கிற காலியா இருக்கிற குடத்தை வாங்கிக்கோ. உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது, எண்ணெய் மாத்திரம் ஒரு குடம் இருக்குது, அண்ணாவ நீ ரெண்டுத்தையும் எடுத்துக்கோ. எண்ணெயை அப்படியே வச்சுக்கோ. பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற எல்லார் வீட்டுல இருக்கிற காலி குடத்தை வாங்கி உன் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ. வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் உன் கதவை பூட்டிக்கோ. என்ன செய்ய? நீ உள்ள போ, உன் பிள்ளைகளை கூட்டிட்டு போ, வேற யாரையும் உள்ள விடாத, உன் கதவை பூட்டு. அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வை. உன் கையில் இருக்கிற குடத்துல, உன் குடம் நிறைஞ்சிருக்கிற குடத்துல இருக்கிற எண்ணெயை அந்த பாத்திரத்துல எல்லாம் ஊற்று. நிறைஞ்சதெல்லாம் ஒரு பக்கமா வச்சுக்கிட்டே வா. நிறைந்த பிறகு உங்ககிட்ட இருக்கிறத நீ கணக்கு போட்டு அதை வித்து எடுத்துக்கோ. இப்ப நிறைஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டே வான்னு சொன்னா, நிறைஞ்சதெல்லாம் வச்சுட்டு எவ்வளவு குடம் வாங்கினாலும் அவ்வளோத்துல ஊத்திட்டே வந்தா. ஊத்திட்டே வந்தா என்ன குறையில. பக்கத்துல மறுபடியும் பிள்ளைகிட்ட கேட்கிறா, இன்னொரு குடத்தை கொண்டா மகனே, வேற குடம் இல்லம்மா, வேற குடம் இல்லைன்னு ஊத்துனாங்க, என்ன நின்று போச்சு. அந்த ஊத்துன குடத்துல இருந்த முழு குடமும் அப்படியே இருக்கு, வாங்கின குடமெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இல்லையா? எப்படி வந்தது? அவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அது வெளியிலே வேறு ஒருவருக்கு போகாதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்தது. அது தேவன் அந்த அபிஷேகத்தை அவளுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு வைத்திருந்தான். அவளுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்தான். இல்லையா? நாம் தனியாய் தேவ சமூகத்தில் தன்னை கூட்டிக் கொண்டு ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு அறை கதவை கூட்ட வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் அறை கதவை கூட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அதை வேறு ஒருவர் பெற்றுக் கொள்வதற்கு இல்லையா? உனக்கென்று அளிக்கப்பட்டிருக்க தேவனுடைய ஆசீர்வாதம் உன் அயலானுக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அயலானுடைய வாய்க்காலுக்குள்ளே அது வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ உன் அறையை கூட்டு. இல்லையா? அறை பூட்டப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் அது நலமல்ல. உன் அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கணும், வேறு ஒருவனே இருக்கு, வேறு ஒருவன் மேல விடக்கூடாது. உன் பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொன்னா அறைக்கு அதை பூட்டப்படும். இல்லையா? சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்படி? அவன் தேவனை அவன் தனித்து தேடும்படியாய் அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். இந்த சங்கீதக்காரன் எப்பொழுதும் தேவனத்தில் தனித்து நின்றான். எப்பொழுதும் அவன் ஒரு அறைக்கதவு பூட்டப்பட்ட நிலைமையிலே இருந்தான். பாத்திரம் நிரம்பி வழிந்தது. உன் பாத்திரம் நிரம்பி வழியணுமா, உன் அறைக்கதவு பூட்டப்பட. நீ உள்ளே போய் கதவை பூட்டி வெறும் பாத்திரம், அதான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருக்கிற வெறுமை எல்லாம் என்ன, நீர் விசாரமா என்ன, அதெல்லாம் எடுத்து வெளியே வை, அதெல்லாம் வரிசைப்படுத்தி வை தேவ சமூகத்துல.
உன் குறை என்ன, உன் சுபாவம் என்ன, உன் அசுத்தம் என்ன, உனக்குள் காணப்படுகிற துன்மார்க்கம் என்ன, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற காலி படம், அதெல்லாம் எடுத்து வை ஆண்டவர். அதெல்லாம் எடுத்து வை, ஆண்டவர் நிரப்புவார். நம்மை நான், என்னை நான், நமது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால், தமது உன்னதமான ஆசீர்வாதத்தினால் அதை நிரப்புவார். தீமை விலகும், துர்குணம் மாறும், பொல்லாப்பு மாறும், துர்ஷ்ட சுபாவங்கள் மாறும். உனக்குள்ள நல்ல சுபாவங்கள் ஆகிய தேவனுடைய அபிஷேகம் இறங்கும். உனக்குள்ள ஆவி கனிகளாகிய சுபாவங்கள் பெருகும். எல்லா தீமையான சுபாவங்கள் மாறும். காலி குடத்தை எடுத்து வை. ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம், என்னிடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீ தான் என்னை நிரப்பும். ஆண்டவரே, நான் உன் கையில் இருக்கிற களிமண் ஆண்டவரே, நீ தான் என்னை வணங்கி கொள்ளும். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நான் படித்திருந்தோம், ஞானம் நீ கொடுத்ததப்பா. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஞானமும் அறிவு நீ கொடுத்திருக்கிறப்ப நான் ஒன்றும் இல்லை, நீங்க இல்லாம நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த வெறுமையை கொண்டு வந்து தேவ சமர்ப்பதை அப்போது கர்த்தருடைய நிரப்புவார். அப்போது ஒரு சத்தருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆய்வு கொடுத்துவார். அப்போது கர்த்தருடைய பார்வையில நீ வெளியேற பெற்ற பாத்திரமாக இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இல்லையா? ஆவியின் அபிஷேகம் நிறைவாய் பெறுவதற்கு அடைக்கப்பட வேண்டிய கதவுகள் இந்த கதவுகள். ஆகவே உன் குடம், உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் பாத்திரம்லாம் நிரம்பி வழிந்தது பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1:5. இதோடு இந்த குறிப்போடு நாம் முடிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். மேல் வீட்டு அறையிலே அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு, அவர்கள் வெவ்வேறு சரீரத்தில் இருந்தாலும் ஒரே சிந்தையுடையவர்களாய் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, சத்தம் உண்டாகி, அவர்கள் பூட்டி இருந்த வீட்டு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலோ அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்ததின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த பூமியின் மேல் கூடி வந்திருக்கிற உலகத்தில் இருக்கிற சகல ஜனத்தாரும் தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். போதும், இவ்வளவு பேருக்கு மத்தியிலே இந்த மேல் வீட்டு அறையிலே கூடி வந்திருந்த அனைவரும் தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஏறத்தாழ 120 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவர்கள் அனைவரும் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைந்ததற்கு காரணம், அவர்கள் அறைவீட்டை கூட்டிக் கொண்டவர்களால் ஒரே சிந்தையுடையவர்களால் வெவ்வேறு மாம்சத்திலே வாழ்ந்திருந்தோம், வெவ்வேறு பழக்க வழக்கத்தை உடையவர்களாய் இருந்தோம். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரே சிந்தையுடையவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். யூதர்கள் வருவார்கள், இங்கே ரோமருடைய சாம்ராஜ்யம் எதிராய் வரும் என்று சொல்லி பயந்து அவர்கள் மேல் வீட்டு அறையிலே கதவை பூட்டினவர்களாய் அங்கே அவர்கள் இருந்தார். அவர்களுடைய ஆசீர்வாதமாகிய அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கி வந்தது. அவர்கள் எல்லாம் நிரப்பினது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுடைய பாத்திரங்களை நிரப்பினார். இந்த தீர்க்கதரிசி புத்திரராய் இருக்கிற அவருடைய மனைவியினுடைய குடங்கள், காலியா இருந்த குடங்கள் எல்லாம் எப்படி நிரம்பினதோ அப்படியே இந்த காலியா இருந்த வெறுமையா இருந்த 120 சீஷர்கள் மேலும் இந்த தேவ ஆவியின் அபிஷேகம் இறங்கினது, நிரம்பிற்று. அவர்கள் ஒருத்தருக்கும் ஒரு குறைவில்லை, குறைவில்லாத அபிஷேகம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல விதமாய் சொல்கிறது, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா?
என்று கேட்டால் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார். இன்னைக்கு உலகத்துல சில பேர் அப்படிதான் இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் ஆசீர்வாதம் ஒன்று உண்டு என்பதை சிலர் கேள்விப்படாதவர்கள் போலத்தான் நடந்து கொள்கிறார். இல்லையா? ஆக பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒருமனப்பட்ட சிந்தையிலே கூடி வரும் பொழுது நாம் பெறுவோம். கூடி வந்தா பரிசுத்த ஆவியை பெறுவோங்கிற எண்ணத்தில் வருவதில்லை. நீங்க சபைக்கு போகணும், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம்னா ஆண்டவர் தண்டிச்சிருவார். சில வியாதி வந்துடும், வேலைக்கு போக முடியாது, சம்பளம் குறைஞ்சிடும், நம்ம வருமானம் வீணா செலவழிச்சிடும். அப்படிங்கிற பயத்துல தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்களே ஒழிய தேவ சமூகத்திலே ஒரு நிறைவான எண்ணத்தோடு ஒருமனப்பட்ட எண்ணத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு ஒருவரும் வருவது இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்று எண்ணத்தக்கதான அளவிலே தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஏனோ தானோ என்று எதிர்பார்ப்போடு வருகிறது. ஒருமனப்பட்ட சிந்தையோடு வாங்க, உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவு பூட்டப்பட்ட நிலையோடு கூட வாங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார், உங்களை ஆசீர்வதி. புஸ்தகத்தை வாசித்து முடிக்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 5 வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கதவு அடைக்கப்பட வேண்டியது எதற்காக என்று சொன்னால், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு ஆவியின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த 3 கதவுகள் நமக்கு அடைக்கப்பட வேண்டும். ஒன்று, ரட்சிப்பின் கதவு அடைக்கப்படணும், தேவ கோபாக்கினைக்கு தப்பிக்க. இரண்டாவது, ஜபத்தின் கதவு அடைக்கப்படணும், கிறிஸ்துவோடு தனித்திருந்து உறவாடுவதற்கு, அந்தரங்கமாய் ஜெபிப்பதற்கு. மூன்றாவது, ஆசீர்வாதத்தின் கதவு அபிஷேகத்தின் கதவு அடைக்கப்பட வேண்டும், நீ ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாய் பெறுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த 3 காரியங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 3 காரியங்களை பெறுவதற்கு இந்த 3 கதவுகளை எப்பொழுது அடைப்பதற்கு ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியினோட இந்த நேரலையின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற உங்கள் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அந்த வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உதவி செய்வார். ஆண்டவர் உங்களோடு கூட தனித்து உறவாடுவதற்கு இறங்கி வருவார். உங்கள் அபிஷேகமாகிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிறைவாய் தந்தருவார். உங்களுடைய ஜெபத்தின் கதவையும் ரட்சிப்பின் கதவையும் ஆசீர்வாதமாகிய அபிஷேகத்தின் கதவையும் கூட்டுவதற்கு ஆயத்தமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நாம் அதற்காக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு